சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் சிம்லாயுத்மே கலஸ்தாயி தீமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 12 வருடங்களுக்கு பிறகு மகா சத்ருஜய யோகம். ஆமாங்க, வாழ்க்கையில நம்ம நோய் இல்லாம, கடன் இல்லாம, எதிரி இல்லாம தான் வாழணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா, இந்த வருடம் இந்த 2026 குரு பகவான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு. எதிரியும் நண்பனா மாற்ற போறாரு. கடனில்லா ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு. நோய் இல்லாத ஒரு உடல் அமைப்பு கொடுக்க போறாரு. ஸோ சத்ரு ஜெயஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவனுடைய பேச்சினுடைய பலங்கத்தான் நம்ம பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்களை பதிவிட்டாச்சு, பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனையும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, கும்பராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் வீடான மீனத்திலும், மேலும் கும்பராசியில ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. 7ல் கேது பகவான். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கரண்ட் பீரியட்ல என்ன ஒரு நிலவரம் இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், பழகக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவர்கள் செயல்பட மாட்டார்கள். முன்னுக்கு பின் முரணா செயல்படக்கூடிய வாய்ப்பும், எதிர்பார்த்த இடத்துல உதவியோ ஒரு ஆறுதலோ உங்களுக்கு கிடைக்காம போகும். காரணம் 7ஆம் வீட்டில் கூடிய கேது மற்றும் 2ஆம் வீட்டில் கூடிய சனி பகவான். ஸோ குடும்பத்துக்குள்ள மன கருத்து வேறுபாடுகள் இப்படின்ற நிலவரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு சூழல்ல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு அப்படியே பேர் செஞ்சு கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு அது 6ஆம் வீடு. 6ல் போய் குரு மறைகிறாரே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா மிக முக்கியமா இந்த 2026 எதிரி, கடன், நோய், இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா குருவான் உங்களுக்கு அழிப்பார், மறைப்பார், குறைப்பார். சரிங்களா? வாழ்க்கையில இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா 6ல் அமரக்கூடிய குருவான் தான் இருக்கின்ற இடத்தை நசுக்குவான்னு சொல்லுவாங்க, தான் இருக்கின்ற இடத்தை சுத்தமாக்குவார்னு சொல்லுவாங்க. அப்படி 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய குருவான் நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார். ஸோ அதுக்குள்ள பண வரவு வந்தால் தானே கடன் அடைக்க முடியும். 2ல் தனச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இதுக்கு தகுந்தபடி கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொடுப்பார். ஸோ வேலையில சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் அல்லது வேறு இடத்துக்கு இடம் மாறுது அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைத்து அதன் ரீதியாக உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அதே போல வரவேண்டிய பூர்வீக சொத்து, பணம், ஷேர் போன்ற விஷயங்கள் வந்து சேரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் அலைச்சல் பயணத்தையும், தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தையும், ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கறது, ஒரே நேரத்தில் வேலை தொழில் பார்க்கறது, இப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதன் ரீதியாக உங்களுக்கு கடன் பிரச்சனை குறையும். அதே போல ஷேர் மார்க்கெட், இந்த ட்ரேடிங்கு வரக்கூடிய பண வரவுகள் அதன் வழியாக வந்து சேரும். ஒரு பொருளை கைமாற்றி விட்டு ஒரு வியாபாரம் பண்ணி பெரிய லாபம் பார்ப்பீங்க. அதன் ரீதியாக கடன் அடைபடும். சரிங்களா? அப்போ இந்த வருஷம் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் அடைபடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. அடுத்து நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, உயிரணுக்கள் கவுண்டிங் குறைவா இருக்குது, அல்லது கர்ப்பப்பையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புத்திரக்காரகன் 6ல் போய் உச்சமடைந்திருக்கனால அந்த புத்திர ஸ்தானம், அதாவது குழந்தை பாக்கியம் பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை தீர்ப்பாரு. மேலும் வயிறு, குடல் சார்ந்த பிரச்சனைகள், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், இந்த சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை தான், அந்த நோய் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த நோய்க்கு தகுந்த சரியான மருத்துவ முறையும் மருந்துகளும் கிடைக்கும் இந்த 2026. சரிங்களா? பெரிய பெரிய வியாதி, பெரிய பெரிய பிரச்சனை இருந்தால் கூட இப்போ நீங்க தவிப்பீங்க இந்த 2026. ஓகேங்களா? அதே போலதான் எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். எதிரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அல்லது எதிரிகள் விலகி போவார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல காம்படிட்டரா, அதாவது போட்டியாளராக இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. அவங்க கொடுத்த டார்ச்சர் தொந்தரவு கொஞ்சம் குறையுங்க. சரிங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு உறவுகள் ரீதியாகவும் எதிரிகள் இருந்தாலும் சரி, ஒரு சொத்து ரீதியாக எதிரி இருக்கிறாங்க அல்லது சில சொந்த பந்தங்க உங்களுக்கு எதிரியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களுடைய தொந்தரவு இந்த 2026 குறையுங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்யறதும் அல்லது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பதிக்கும் இந்த 2026. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருந்தால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலன் அதிகம்.
குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இப்படி கடகராசிலிருந்து 5ஆம் பார்வை விருச்சிகத்தை பார்க்குறாரு. உங்களுடைய கும்பத்திற்கு அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட போது கும்பராசிக்காரங்களுக்கு புதிய ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் சாதகமான ஒரு நேர காலகட்டங்கள். தொழிலுக்காக புதிய ஒரு கடன் வாங்கி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் தொழில் தொடங்கலாமா, ஒரு கடன் வாங்கி நான் தொழில் தொடங்கலாமா கேட்டால் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். சரிங்களா? வேற ஒரு ஊரில், வேற ஒரு மாநிலத்தில், அது வேற ஒரு நாட்டில் தாராளமாக அந்த பிஸ்னஸ் அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். மார்க்கெட்டிங் வியாபாரம் சூப்பராக பண்ணலாங்க. கும்பராசிக்காரங்க உங்களுக்கு யோகம் இருக்குது. சரிங்களா? ஸோ தொழிலுக்கு சாத்தியக்கூறு அதிகமான முறையில் இருக்குது. சாதகமான பலன் குருவான் கொடுக்கிறாரு. தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். அதே போல மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. கடமைகளை முடிக்கக்கூடிய வருடமாகவும் இது இருக்கும். ஸோ வீட்டுக்காக, குடும்பத்துக்காக ஒரு கார், வண்டி, வாகனம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், அது வீட்டை நீங்கள் மாற்றணும், பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் முடிச்சு வைக்கணும், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு கடமைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கடமைகளை ஏதாவது ஒரு கடமையாவது நிச்சயமா இந்த 2026 பூர்த்தி அடையும், முழுமை அடையும். ஓகேங்களா? அடுத்து 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய கும்பத்திற்கு அது 12ஆம் வீடு, அயன சயன போகஸ்தானம். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு. விற்க முடியாத நிலத்தை அல்லது சொத்தை விற்று அதன் சரியாக நன்மைகள் பார்ப்பீங்க. மாமியார் வீட்டு வழிகளுடைய பிரச்சனைகள் சரியாகும். அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது சிறை தண்டனை அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அல்லது தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்ல ஏதோ ஒரு உறவுகள் ரீதியா அல்லது வேலை ரீதியா அல்லது தொழில் கான்ட்ராக்ட் ரீதியா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க சிக்கி எந்த ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டீங்களோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த வருஷம் ரிலீஃப் அடைவீங்க, விடுதலை அடைவீங்க. சரிங்களா? அதை குருவான் உங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த 2026. சரிங்களா? கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா, அதாவது கால் சம்பந்தப்பட்ட வியாதி, மூட்டு வலி சம்பந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா குருவானுடைய 9ஆம் பார்வை என்பது மீன ராசியில பதியுது. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதியிடுது. அது உங்களுடைய ராசிநாதன். குடும்பஸ்தானத்தை குருவான் பார்க்கிறாரு, தன்னுடைய வீட்டை பார்க்கிறாரு. அப்போ குடும்பத்தில் வாக்கு தகராறு, வார்த்தைகளால் பிரச்சனைகள், அதே போல பரம்பரை வியாதி அல்லது பழைய ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் வெளியில தெரிய வந்து அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது தவறான பழக்க வழக்கம், அடிமையாக போன உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப குருவான் சரி பண்ண போறாரு. குடும்பத்துல தவறான நபர்கள் விலகுவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் விலகும், மறையும். அப்ப குடும்பத்துல ஒரு நிம்மதி நிலவும். பெரிய அளவு சந்தோஷம் கிடைக்கிறதோ இல்லையோ, இருக்கிற பிரச்சனை ஓய்ஞ்சு போய் ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும் இந்த குருவானுடைய பார்வை. மேலும் பரம்பரை சொத்து, வரவேண்டிய பணம், இந்த பிஎஃப் பணம், இன்சூரன்ஸ் பணம், ஏற்கனவே ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்திருப்பீங்க அல்லது மற்றவங்களுக்கு யாருக்காக பணம் கொடுத்துருப்பீங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்குது அந்த பணம் அப்படின்னா அந்த பணம் இப்போ வந்து சேரும் இந்த 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு. சரிங்களா? இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த 2026 நிச்சயமா ஜென்மத்தில் ராகுவான் அமர்ந்திருக்கிறாரு, குருவான் 6ல் அமர்ந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதன்படி அலைச்சல், பயணம், இடமாற்றம், வேலையில் ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். உறவுகள் ரீதியான மாற்றங்களும் இருக்கும். ஸோ சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டிய தருணம் இந்த 2026 வருடம். இந்த கும்பராசிக்காரங்க எதிரி, கடன், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களால் உருவாக்க முடியும் இந்த 2026. ருண ரோக சத்ரு ஜெய யோகம் சொல்லுவாங்க. நோய், எதிரி, கடன் இந்த மூன்றையும் அழிக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை இந்த குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா அழியும், குறையும், மறையும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் மிக முக்கியமான முறையில தட்சிணாமூர்த்திக்கு சந்தன அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய அளவு நன்மை வைக்கும். மஞ்சள் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நோய் சம்பந்தமான பிணியிலிருந்து உங்களை காப்பாற்றும். சரிங்களா? தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கங்க. மேலும் மிக முக்கியமா சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் நிற ஆடை, அதாவது மஞ்சள் நிற சேரி போன்ற விஷயத்த வாங்கி கொடுங்க. அது குழந்தைகளுக்கு தாராளமா நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது மிகப்பெரிய நன்மை வைக்கும். மஞ்சள் நிற ஆடையை, வஸ்திரத்தை தானமாக கொடுங்கள். அது மிகப்பெரிய அளவு நன்மை வைக்கும். குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு. சரிங்களா? தவறாம இந்த வழிபாடை பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். உண்மை சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியும் திருவடி சரணம்.